இன்றைக்கி நம்ம வந்து யோசுவா புத்தகத்தோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம இதுவரைக்கும் பண்ண பைபிள் ஸ்டடி ஏன்னா ஜோஷுவா புக் 1லேருந்து 24வது அதிகாரம் வரைக்கும் உள்ளதை பற்றி பார்க்க போகிறோம். அதில் வந்து மோசேக்கு அப்புறமா ஆண்டவர் வந்து யோசுவாவை தேர்ந்தெடுக்கிறாரு. அவர் வந்து ஆண்டவருக்கு பயந்து நடந்துக்கிறாரு. இஸ்ரேல் மக்களை வழி நடத்துகிறாரு. யோர்தான், எரிகோ மற்றும் பல நகர்களை ஆண்டவரோட துணையால் அவங்க வந்து வீழ்த்துறாங்க. அதுக்கப்புறமா அந்த இடங்களை எல்லாமே 12 குலங்களுக்கும் லேவியருக்கும் பிரித்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இஸ்ரேலுடன் பேசி ஆண்டவர்கிட்ட உடன்படிக்கையை யோசுவா புதுப்பிக்கிறாரு. அதாவது அவர் கட்டளைகளெல்லாம் கீழ்ப்படிய சொல்கிறாரு. அதே மாதிரி அவங்க கூட வந்து வாழ்கிற மற்ற இனத்தவங்க, சில இனத்தவங்களை அவங்களால வெல்ல முடியலை. அதனால் அவங்க வந்து அவங்க கூட இருந்தாங்களே, அனானியர், எபூசியர், அந்த மாதிரி கொஞ்சம் பேர் வந்து அவங்க கூட தான் இருந்தாங்க. அப்போ உடன்படிக்கையில் அந்த மாதிரி உள்ளவங்க கூட நீங்கள் சேர்ந்து பாவம் செய்யக்கூடாது, அவங்களோட தெய்வங்களை வணங்கக்கூடாதுங்கிறத வந்து யோசுவா பேசுவார். அதுக்கப்புறமா அவரவர் பகுதிகளுக்கு அனுப்பி விட்டுருவார். எல்லோரும் அவங்கவுங்க பகுதிகளுக்கு போகிறாங்க. அது போக நம்ம பார்த்ததில் இதில் கேரக்டர் ஸ்டடியில் இதில் ராகாபு பற்றி பார்க்குறோம். எரிகோவை வந்து உளவு பார்க்குறதுக்கு ராகாபு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் காலேபு ஓட மகள் அக்ஸாலை ஒத்னியேலுக்கு கொடுக்கறது, அந்த மாதிரி உள்ள இதை பார்க்குறோம். அது போக ஆக்கான் செய்த பாவத்தையும் பார்க்குறோம். அதாவது அழிவுக்குரிய பொருட்களை அவன் எடுத்ததுனால அவரோட குடும்பத்தாரே மொத்தமாக ஆண்டவர் அழிக்கிறார், அதையும் பார்க்குறோம். அப்புறமா இறுதியில் யோசுவாவோட இறப்பு, எலியாசரோட இறப்பு, இது எல்லாமே நம்ம பார்க்குறோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். காட் பிளெஸ் யூ ஆல்.